நற்பவி. பைரவாய நமக ஓம், பைரவாய நமக ஓம், கால பைரவரே போற்றி. காசியில் கால பைரவரோட கோட்டை. எல்லா சிவாலயங்களையும் பாதுகாக்கக்கூடியவர் நம்ம கால பைரவர் தான். அதுவும் காசியில் இருக்கக்கூடிய கால பைரவர் தான். எல்லா கோயிலையும் நட எடுத்த பிறகு சாமியை கொண்டு போய் பைரவர்கிட்ட வைப்பாங்க. அது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, பைரவரை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே பைரவர் வராரு பாருங்க. இதுதான் பைரவருடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது. நாம நினைச்சோமா இங்க ஒரு பைரவர் வருவாருன்னு. பைரவர்னு சொல்லும் போதே நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவருடைய வாழும் நாயின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், பைரவர்னு தான் சொல்லுவேன். நம்மளை தேடி வருது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். பைரவர் மேஜிக் பிகின் நான். பைரவர் போற்றி, கால பைரவரே போற்றி, சொர்ணாசன பைரவரே போற்றின்னு சொல்லுங்க. பைரவரை வழிபட்டால் சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். கால பைரவரை வழிபட்டால் ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை இத மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அது மட்டும் அல்லாமல் பாவங்கள், முன்ஜென்ம வினைகள், முன்ஜென்ம சாபங்கள், முன்ஜென்ம தோஷங்கள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனையை நிவர்த்தி செய்யக்கூடியதில் மிக சக்தி வாய்ந்த தெய்வம். உக்ர தெய்வங்கள்ல இந்த கலிகாலத்துல உக்ர தெய்வத்தை வழிபடணும். அதுலயும் பைரவரை வழிபட்டு அவனுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. எதிரிகளை துவம்சம் செய்து விடுவார். அவன் எதிரியா நினைக்க வேண்டாம். அவனை யாராவது எதிரியா நினைச்சா கூட அந்த எதிரிகளை துவம்சம் செய்து விடுவார்.